ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் திருமலா திருப்பதி இன்ஃபோ பை KHM சேனலில் திருமலை மற்றும் திருப்பதி பற்றிய இன்றைய தகவல்களை பார்க்கலாம். கீழ் திருப்பதியில் இலவச SSD டோக்கன்ஸ் கொடுக்கப்படக்கூடிய விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம் மற்றும் பூதேவி காம்ப்ளெக்ஸில் இன்று ஜூலை 27 மதியம் 3 மணி தொடங்கி நாளை ஜூலை 28 SSD டோக்கன்ஸ் மொத்தம் 21,000 டோக்கன்ஸ் கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஸ்ரீவாரிமெட்டு வழியாக நடந்து செல்லக்கூடிய பக்தர்களுக்கு மட்டுமே கொடுக்கப்படக்கூடிய திவ்ய தரிசன டோக்கன்ஸ் அலிப்பிரி பாலாஜி பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பூதேவி காம்ப்ளெக்ஸில் இன்று ஜூலை 27 மதியம் 3 மணி தொடங்கி நாளை ஜூலை 28 இலவச திவ்ய தரிசன டோக்கன்ஸ் மொத்தம் 3,000 டோக்கன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஆனால் இதில் தவறுதலா 22,500 SSD டோக்கன்ஸ் மற்றும் 7,500 திவ்ய தரிசன டோக்கன்ஸ் கொடுக்கப்பட்டதாக தவறுதலா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த இலவச தரிசன டோக்கன்களினுடைய ஸ்டேட்டஸ் மாலை 6:15 மணி போல செக் பண்ணி பார்த்த சமயத்தில் SSD டோக்கன்ஸ் 8,683 டோக்கன்களும் திவ்ய தரிசன டோக்கன்ஸ் 2,382 டோக்கன்களும் மீதம் இருந்தது. இந்த இலவச டோக்கன்கள் வாங்குவதற்கு தற்சமயம் கியூவில் கூட்டம் குறைவாக இருக்குது. இந்த டோக்கன்கள் தேவைப்படக்கூடியவங்க கியூவில் ஜாயின் பண்ணி உங்களுக்கு தேவையான டோக்கன்கள் வாங்கிக்கலாம். ஸ்ரீவாரிமெட்டு வழியாக நடந்து செல்லக்கூடிய பக்தர்களுக்கு மட்டுமே கொடுக்கப்படக்கூடிய திவ்ய தரிசன டோக்கன்ஸ் இப்போது ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதையினுடைய ஆரம்ப பகுதியில் கொடுப்பதே கிடையாது. ஸ்ரீவாரிமெட்டு வழியாக நடந்து செல்லக்கூடிய பக்தர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய திவ்ய தரிசன டோக்கன்ஸ் இப்போது அலிப்பிரி பாலாஜி பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பூதேவி காம்ப்ளெக்ஸில் மட்டும்தான் கொடுக்குறாங்க. இந்த டோக்கன்கள் வேறு எங்குமே நமக்கு கிடைக்காது. அலிப்பிரி வழியாக நடந்து செல்லக்கூடிய பக்தர்களுக்கோ அலிப்பிரி நடைபாதையிலேயோ எங்கேயுமே எந்தவித தரிசன டோக்கன்களும் கொடுப்பது கிடையாது. அலிப்பிரி வழியாக நடந்து செல்லக்கூடிய பக்தர்களுக்கு டோக்கன்கள் தேவைப்பட்டால் கீழ் திருப்பதியில் கொடுக்கப்படக்கூடிய SSD டோக்கன்ஸ் வாங்கிட்டு நீங்கள் அலிப்பிரி வழியாக நடந்து போகலாம். SSD டோக்கன்ஸ் வாங்கக்கூடியவங்க திருமலைக்கு பஸ் மூலமாகவோ பிரைவேட் வெஹிக்கிள்ஸ் அல்லது ஓன் வெஹிக்கிள்ஸ் மூலமாகவோ அல்லது அலிப்பிரி மற்றும் ஸ்ரீவாரிமெட்டு வழியாகவோ நடந்து திருமலைக்கு போகலாம். திவ்ய தரிசன டோக்கன்ஸ் வாங்கக்கூடியவங்க ஸ்ரீவாரிமெட்டு வழியாக நடந்து போய் ஸ்ரீவாரிமெட்டினுடைய நடைபாதையில் இருக்கக்கூடிய 1250வது படியில் மறக்காமல் உங்களுடைய திவ்ய தரிசன டோக்கனை ஸ்கேன் செய்தால் மட்டுமே அந்த டோக்கன் தரிசனத்திற்கு செல்லுபடியாகும். இல்லைன்னா தரிசனத்திற்கு அலோ பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு எந்த நாளுக்குரிய தரிசன டோக்கன்கள் கிடைச்சிருக்கோ அந்த நாள் தான் நம்ம தரிசன கியூவில் ஜாயின் பண்ணி மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனம் பார்க்க முடியும். ஸ்ரீவாரிமெட்டு வழியாக நடந்து செல்லக்கூடிய பக்தர்கள் உங்களுக்கு எந்த நாளுக்குரிய திவ்ய தரிசன டோக்கன் கிடைச்சிருக்கோ அந்த நாள் தான் நீங்கள் ஸ்ரீவாரிமெட்டு வழியாக நடந்து போய் உங்களுடைய டோக்கனை ஸ்கேன் பண்ண முடியும். SSD டோக்கன்ஸை எங்கேயுமே எந்த இடத்துலையுமே நம்ம ஸ்கேன் அல்லது சீல் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களுக்கு எந்த நாள் எந்த தரிசன ஸ்லாட் கிடச்சிருக்கோ அந்த நாள் அந்த தரிசன ஸ்லாட்டுக்கு 2 மணி நேரத்திற்கு முன்னாடி நீங்கள் கியூவில் ஜாயின் பண்ணிக்கலாம். லேட்டாக ஜாயின் பண்ணலாமான்னா உங்களுக்கு எந்த நாளுக்குரிய தரிசன டோக்கன் கிடச்சிருக்கோ அந்த நாள் இரவு 10 மணிக்குள்ளே நீங்கள் மேக்ஸிமம் கியூவில் ஜாயின் செஞ்சிடணும். SSD டோக்கன்ஸ் மற்றும் திவ்ய தரிசன டோக்கன்ஸ் வாங்கக்கூடியவங்க திருமலையில் ATGH சர்க்கிள் கியூவில் போய் ஜாயின் பண்ணணும். ஆழ்வார் டேங்க் கெஸ்ட் ஹவுஸ் சர்க்கிள் கியூவை தான் ATGH சர்க்கிள்னு சொல்கிறோம். 2 தரிசன டோக்கன் வாங்கக்கூடியவர்களுக்குமே ஒரே தரிசன கியூ தான். இந்த தரிசன கியூ மூலமாக தான் திருமலை வெங்கடேஸ்வர பெருமாளை தரிசனம் செய்கிறதுக்காக நம்ம போகணும். டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனத்தினுடைய ரிப்போர்ட்டிங் பாயிண்ட் கிருஷ்ண தேஜா சர்க்கிள். கிருஷ்ண தேஜா சர்க்கிள் கியூவில் ஜாயின் செய்து நீங்கள் பெருமாளை தரிசனம் செய்கிறதுக்காக போகலாம். ATGH சர்க்கிளுக்கு போகிறதாக இருந்தாலும் கிருஷ்ண தேஜா சர்க்கிளுக்கு போகிறதாக இருந்தாலும் திருமலையில் இருக்கக்கூடிய இலவச பஸ்கள் மூலமாக நாம் போகலாம். அலிப்பிரி மற்றும் ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதை வழியாக நடந்து போகிறதுக்கு எந்தவித தரிசன டோக்கனோ அல்லது தரிசன டிக்கெட்டோ இருக்க வேண்டும் என்பது அவசியம் கிடையாது. எந்தவித டோக்கன் அல்லது டிக்கெட் இல்லைனாலும் இந்த 2 நடைவழி பாதை வழியாக நாம் நடந்து போய் திருமலையில் போன பிறகு டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் கியூவில் ஜாயின் பண்ணி நம்ம பெருமாளை தரிசனம் செஞ்சுக்கலாம். டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம், SSD டோக்கன் மற்றும் திவ்ய தரிசன டோக்கன் வாங்கி தரிசனத்திற்கு போகக்கூடியவங்களுக்கு எந்தவித ட்ரெஸ் கோடும் கிடையாது. நீங்கள் எந்த தரிசன கியூவில் ஜாயின் பண்ணாலும் அந்த தரிசன கியூவில் கொஞ்சம் தூரம் போன பிறகு மொபைல் மற்றும் லக்கேஜ் டெபாசிட் பண்ணக்கூடிய இடம் வரும். நீங்கள் அங்கே உங்களுடைய பொருட்களை டெபாசிட் பண்ணிவிட்டு தரிசனம் முடித்த பிறகு வெங்கடேஸ்வர பெருமாள் கோவிலுக்கு ஆப்போசிட்டில் பேடி ஆஞ்சநேயர் கோவில் இருக்கும். அதற்கு பின்னாடி PSC 4 பில்டிங் இருக்கும். அங்கே போய் நீங்கள் உங்களுடைய பொருட்களை மறுபடியும் திரும்ப வாங்கிக்கலாம்.
டோக்கன் இல்லா நேரடி சர்வதரிசனம் பக்தர்களுக்கு நீங்கள் க்யூவில் ஜாயின் செய்து கொஞ்சம் தூரம் போன பிறகு உங்களுக்கு அங்கே டோக்கன் கொடுப்பாங்க. எஸ்எஸ்டி டோக்கன், திவ்ய தரிசன டோக்கன் மற்றும் டோக்கன் இல்லா நேரடி சர்வதரிசனம் பக்தர்கள் தரிசனம் முடித்த பிறகு லட்டு கவுண்டருக்கு போய் உங்களுடைய தரிசன டோக்கன்களை கொடுத்து ஒருத்தருக்கு ஒரு 50 ரூபாய் லட்டு இலவசமாக வாங்கிக்கலாம். எக்ஸ்ட்ரா லட்டு தேவைப்பட்டால் ஒரு சின்ன சைஸ்டு லட்டுவுக்கு 50 ரூபாயும் பெரிய சைஸ்டு லட்டுவுக்கு 200 ரூபாயும் கொடுத்து வாங்கிக்கலாம். எத்தனை எக்ஸ்ட்ரா லட்டு ஒருத்தர் வாங்க முடியும்னா அன்றைய நாளினுடைய கூட்டத்தை பொறுத்து ஒருத்தருக்கு 2 முதல் 10 லட்டு கொடுப்பாங்க. நீங்கள் எந்தவித இலவச தரிசன டோக்கன்களும் வாங்கலை, டிக்கெட்டும் எடுக்கலை, ஆனால் உங்களுக்கு லட்டு தேவைப்பட்டால் உங்களுடைய ஆதார் கார்டை கொடுத்து ஒரு ஆதார் கார்டுக்கு 2 50 ரூபாய் லட்டுகள் வாங்கிக்கலாம். அதற்கு 100 ரூபாய் நம்ம பே பண்ணி வாங்கிக்கலாம். அலிப்பிரி நடைபாதை என்ட்ரி ஓப்பன் ஆகக்கூடிய நேரம் அதிகாலை 5 மணி, என்ட்ரி க்ளோஸ் ஆகக்கூடிய நேரம் இரவு 9:30 மணி. ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதை என்ட்ரி ஓப்பன் ஆகக்கூடிய நேரம் அதிகாலை 5:30 மணி, என்ட்ரி க்ளோஸ் ஆகக்கூடிய நேரம் மாலை 5:30 மணி. 12 வயதிற்கு குறைவான குழந்தைகளை அழைச்சிட்டு இந்த 2 நடைவழி பாதை வழியாக நீங்கள் நடந்து போகிறீங்கன்னா என்ட்ரி மதியம் 2 மணியோடு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அலிப்பிரி நடைபாதையில் மதியம் 2 மணி தொடங்கி இரவு 9:30 மணி வரைக்கும் தனியாக பக்தர்களை நடக்கிறதுக்கு அலோ பண்ணுறது கிடையாது. அலிப்பிரி நடைபாதையில் வனவிலங்குகள் நடமாட்டம் இருக்கக்கூடிய காரணத்தினால மதியம் 2 மணி தொடங்கி இரவு 9:30 மணி வரைக்கும் பக்தர்கள் 50 முதல் 70 பேர் சேர்ந்த பிறகு ஒரு டீமாக தான் நடக்கிறதுக்கு அலோ பண்ணுறாங்க. திருப்பதியிலிருந்து திருமலைக்கு போகிறதுக்கும் திருமலையில் இருந்து திருப்பதிக்கு வர்றதுக்கும் ஃபர்ஸ்ட் பஸ் அதிகாலை 3 மணிக்கும் கடைசி பஸ் இரவு 11:30 மணிக்கும் இருக்குது. பிரைவேட் வெஹிக்கிள்ஸ் அல்லது உங்களுடைய ஓன் வெஹிக்கிள்ஸ் மூலமாக நீங்கள் போகிறீங்கன்னா என்ட்ரி அதிகாலை 3 மணிக்கு ஓப்பன் ஆகும், இரவு 11:45 மணிக்கு என்ட்ரி க்ளோஸ் ஆகிடும். இந்த 2 மலைவழி பாதைகளுமே நள்ளிரவு 12 மணி தொடங்கி அதிகாலை 3 மணி வரைக்கும் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இந்த நேரத்தில் எந்த வெஹிக்கிள் மூமெண்ட்ஸுக்கும் அலோ பண்ண மாட்டாங்க. எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் மற்றும் திவ்ய தரிசன டோக்கன்ஸ் வாங்குவதற்கு ஆதார் கார்டு ஒரிஜினல் அல்லது கிளியரான ஜெராக்ஸ் காப்பி அவசியம். 12 வயதிற்கு குறைவான குழந்தைகளுக்கு இந்த டோக்கன் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த இலவச தரிசன டோக்கன்கள் யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ அவர்கள் எல்லாருமே அவங்களுடைய ஆதார் கார்டோடு கியூவில் நின்று தான் இந்த இலவச டோக்கன்கள் வாங்க முடியுமே தவிர்த்து மற்றவர்களுக்காக நாம் கியூவில் நின்று அவங்களுக்கு டோக்கன்கள் வாங்கி தர முடியாது. இந்த இலவச டோக்கன்கள் கொடுக்கப்படக்கூடிய இடத்துல பொதுவாக எல்லாருக்குமே சேர்த்து ஒரே கியூ தான் இருக்கும். கைக்குழந்தைகள் வைத்திருப்பவர்கள், ஃபிசிக்கலி சேலஞ்சு பீப்புள் மற்றும் சீனியர் சிட்டிசன்ஸுக்கு என்று எந்தவித தனி கியூவும் இருக்காது. திருமலை மற்றும் திருப்பதியில் டிடிடி ரூம்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டால் திருப்பதியில் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய விஷ்ணு நிவாசத்தில் தினமுமே டிடிடி ரூம்ஸ் ஆஃப்லைனில் அதிகாலை 6 மணி தொடங்கி கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. திருமலையில் சிஆர்ஓ ஆஃபீஸினுடைய பேஸ்மெண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டரில் அதிகாலை 5 மணி தொடங்கி தினமுமே டிடிடி ரூம்ஸ் ஆஃப்லைனில் இஷ்யூ பண்ணுறாங்க. இந்த ரூம் வாங்குவதற்கும் ஆதார் கார்டு ஒரிஜினல் அல்லது கிளியரான ஜெராக்ஸ் காப்பி அவசியம். ரூம் எடுக்க வேண்டுமென்றால் மினிமம் 2 நபர்கள் அல்லது அதற்கு மேற்பட்ட நபர்கள் இருந்தால் மட்டும்தான் டிடிடி ரூம்ஸ் கொடுப்பாங்க. தனி ஒரு நபருக்கு டிடிடி ரூம்ஸ் திருமலை மற்றும் திருப்பதியில் கொடுப்பது கிடையாது. தனியாக போகக்கூடியவர்களுக்கு ரெஃப்ரெஷ் செய்கிறதுக்கு இடம் தேவைப்பட்டால் கீழ் திருப்பதியில் விஷ்ணு நிவாசம் மற்றும் ஸ்ரீனிவாசத்தில் ஃப்ரீ லாக்கர்ஸ் மற்றும் ஃப்ரீ டார்மெட்ரி ஹால் வசதிகள், ஜென்ஸ் அண்ட் லேடிஸுக்கு தனித்தனி ரெஸ்ட் ரூம் மற்றும் பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸோடு இருக்குது. திருமலையில் சிஆர்ஓ ஆஃபீஸ் பக்கத்திலேயே இந்த வசதிகள் 4 பில்டிங்ஸில் இருக்குது. பிஏசி 1, 2, 3, 5 இந்த 4 இடங்கள்லையுமே ஃப்ரீ லாக்கர்ஸ், ஃப்ரீ டார்மெட்ரி ஹால்ஸ், ஜென்ஸ் அண்ட் லேடிஸுக்கு தனித்தனி ரெஸ்ட் ரூம் மற்றும் பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸோடு இருக்குது. டார்மெட்ரி ஹால்ஸில் ஸ்டே பண்ணுறதுக்கு எந்தவித ஐடி ப்ரூஃபும் தேவை கிடையாது. இலவச லாக்கர் தேவைப்பட்டால் ஆதார் கார்டினுடைய ஜெராக்ஸ் காப்பி அவசியம். ஸ்ரீனிவாச திவ்ய அனுகிரக விசேஷ ஹோமம் டிக்கெட்ஸ் தினமுமே அலிப்பிரி நடைபாதையினுடைய ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய கோஷாலைக்கு பக்கத்தில் 50 டிக்கெட்டுகள் ஆஃப்லைனில் இஷ்யூ பண்ணுறாங்க. இந்த வசதியானது இந்த மாதம் இறுதி வரைக்கும் மட்டும்தான் நமக்கு கிடைக்கும். ஆகஸ்ட் 1ஆம் தேதி தொடங்கி ஸ்ரீனிவாச திவ்ய அனுகிரக விசேஷ ஹோமம் டிக்கெட்ஸ் ஆஃப்லைனில் கிடைக்காது. இனி இந்த டிக்கெட்ஸ் ஆன்லைனில் மட்டும்தான் புக் பண்ண முடியும். நேற்று ஜூலை 26ஆம் தேதி திருமலைக்கு தரிசனத்திற்கு வந்த மொத்த பக்தர்களினுடைய எண்ணிக்கை 85,740. முடிக்காணிக்கை கொடுத்த பக்தர்கள் 35,555. உண்டியல் காணிக்கை 3.41 கோடி. டோக்கன் இல்லா நேரடி சர்வதரிசனம் மூலம் தரிசனத்திற்கு வந்த பக்தர்கள் 26 கம்பார்ட்மெண்ட்டில் வெயிட் பண்ணதாகவும் அவர்களுக்கு தரிசனத்திற்கு 12 மணி நேரம் ஆனதாகவும் டிடிடி குறிப்பிட்டிருக்காங்க.
இந்த வீடியோவை மறக்காமல் உடனடியாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், நெய்பர்ஸ் மற்றும் கொலீக்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். நிறைய நண்பர்களோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே இந்த தகவல்கள் பயனுள்ளதாக இருக்கும். திருமலை மற்றும் திருப்பதி பற்றிய மேலும் பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.